ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नामस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். தமிழ் கார்த்திகை மாதம் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு கார்த்திகை தீபம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்லோகம் என்ன? ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 11வது பதம். பிரதர்ஷ்யாத்தப்த தபசாம் அபிர்திருப்த திருஷாம் நிருணாம் ஆதயாந்தர் அதாத்யஸ்து சபிம்பம் லோகலோச்சனம். சபிம்பம் லோகலோச்சனம். ஓகே, இந்த வார்த்தை அபிதிருப்த திருஷாம், அபிதிருப்த திருஷாம் அப்படிங்கிற வார்த்தையும் சபிம்பம் லோகலோச்சனம் இந்த வார்த்தை பொதுமக்களின் பார்வையின் முன்பு தமது திவ்யமான சுயரூபத்தை காட்டிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவையான தவத்தை செய்யாததால் கிருஷ்ணரை உள்ளபடி காண முடியாதவர்களின் பார்வையிலிருந்து தமது உருவத்தை மறைத்து கொண்டார். சரி, ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் கூட. பகவான் இந்த பூமியில் தோன்றுவது, அவர் இந்த பூமியில் மறைவது, பகவானுடைய அவதாரம், அவதாரத்துடைய அவதாரங்கள், பகவான் தோன்றுவது, மறைவது, இது நிறைய பேர் குழப்பம் இருக்கு இன்னைக்கு. அது எப்படி கடவுள் தோன்றுவாரா? கடவுள் இந்த பூமிக்கு வருவாரா? அது எப்படி கடவுள் அவதரிக்கிறார்? கடவுள் எப்படி அவதாரம் பண்ணுவாரு? அவர் அவதாரம் பண்றாரா? சனாதன தர்மத்துல, நம்முடைய வேத சாஸ்திரங்கள்ல, சனாதன தர்மத்துல, இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், அந்த அவதாரத்துக்கான குறிப்பிட்ட நோக்கம் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய வேத சாஸ்திரங்கள்ல பகவான் எப்பொழுதெல்லாம் அவதரிக்கிறார், எப்படி அவதரிக்கிறார், ஏன் அவதரிக்கிறார், எதற்காக அவதரிக்கிறார், அவர் அவதாரத்துடைய நோக்கம் என்ன, இது எல்லாமே பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இதிகாச புராணங்கள்ல மிக தெளிவாக வர்ணிக்கப்படும். துரதிருஷ்டவசமா காலப்போக்கில் இதை பற்றிய கல்வி இல்லாதனால இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு சந்தேகம். அது எப்படி கடவுள் அவதாரம் பண்ணுவாரு, அவர் எப்படி இந்த பூமியில ஒரு மனுஷ ரூபத்துல வருவாரு, அவர் எப்படி ஒரு மனித உடல் எடுத்துக்குவாரு, அதுல ஒரு சில மார்க்கங்கள்ல கடவுளுக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கங்கள் உண்டு. மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல எப்பவுமே பகவானுடைய அவதாரங்களும் அந்த அவதாரத்துடைய அவதாரங்களை பற்றிய வர்ணனைகள் மிக அழகாக வர்ணிக்கப்படும். அப்ப முட்டாள்கள், அறிவியலிகள், போதுமான அறிவு இல்லாதவங்க, பௌதிக சிந்தனையாளர்கள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, பேரளவான விஞ்ஞானத்தை கொண்டு, அந்த விஞ்ஞானங்கிற பௌதிக அறிவை கொண்டு கடவுளை உணர முயற்சிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இது புரியாது. எப்பவுமே பகவானுடைய லீலைகளும் அவர் அவதாரங்களும் அவருடைய அவதாரத்துடைய அவதாரங்களும் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் புரியாத புதிராகவே இருக்கும். அதனால அவங்களுடைய பௌதிக அறிவை கொண்டு உணர முடியாதனால அவங்க இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கற்பனை, இது உண்மை இல்லை அப்படின்னு வாதாடும். இத பகவத்கீதையிலே பகவான் ரொம்ப அழகா
2-3 இடங்கள்ல அவருடைய அவதாரத்தை பத்தி அழகா சொல்லியிருக்க. அபஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்திரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். முட்டாள்களும் அறிவியலிகளும் நான் அந்த பூமியில வரும்போது என்னையும் ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. நான் பிறப்பற்றவனா இருந்தும் நான் அழிவற்றவனா இருந்தும் இந்த முட்டாள்கள் அறிவியலிகள் என்ன நினைக்கிறாங்க, அவர் ஒரு சாதாரண மனிதர். இது கற்பனை கதை, கட்டுக்கதை. சோ கிருஷ்ணா அவர் எப்படி தோன்றார் ரொம்ப அழகா சொல்றாரு. சம்பவாமி ஆத்மமாயா, தன் சொந்த உடல்ல தோன்றுகிறார். அதுதான் இங்கேயும் அபிதிருப்த திருஷாம். அபிதிருப்த அபிதிருப்த திருஷாம் என்ற சொல் குறிப்பிடத்தக்கது. பௌதிக உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பல்வேறு வழிகளில் தங்களது புலன்களை திருப்திப்படுத்த முயல்கின்றனர். ஆனா இப்படி புலன்பத்துல மூழ்கி போயிருக்கிறவங்கனால, அறியாமையில் இருக்கிறவங்க, புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க இறைவனை உள்ளவாறு காண முடியாது. இல்லையே, கிருஷ்ணர் துவாபர யுகத்துல வந்தப்போ எல்லாருமே அவரை பார்த்திருக்காங்களே. பக்தர்களும் பார்த்திருக்காங்க, பக்தர் அல்லாதவங்களும் பார்த்திருக்காங்க. பகவான் துவாபர யுகத்துல இங்க வந்த போது யுகம் தோறும் அவர் அவதரிக்கிறார். திரேதா யுகம், துவாபர யுகம், சத்தியுகம், யுகம் தோறும் அவதரிக்கிறாரு. அப்படி பகவான் அவதாரம் பண்ணும்போது பக்தர்களும் பார்த்திருக்காங்க, பக்தர் அல்லாதவங்களும் பாக்குறாங்க. ஆனா பார்வையில வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் எப்படி தரிசனம் கொடுக்கிறாரு, இவங்க எப்படி பாக்குறாங்க. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாபிருதக மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். நான் கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது சொல்றாரு, நான் எல்லாருக்கும் என்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாருக்கும் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அது கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தாதான். பிரசாத லேசானு பிரகீதேவன் பிரகலாத் மகாராஜ். ஓ பகவானே, உங்களது நாம ரூப குணாதிசை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய கருணை ஒருத்தர். கிருஷ்ணாவுடைய கருணை இல்லாத கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. ஒன்று கிருஷ்ணருடைய கருணை இருக்கணும், இல்லாது கிருஷ்ணருடைய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியனுடைய கருணை, ஆன்மீக குருவுடைய கருணை. அப்படி இருந்தா மட்டும்தான் கிருஷ்ணரை உள்ளவாறு பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது. சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நான் எல்லோருக்கும் என்ன வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நாகம் பிரகாச சர்வசிய யோக மாயா சமாவிரதம். யோகமாய திரையினால கிருஷ்ணா தன்னை மறைச்சிடுவார். யாருக்கு தன்னை வெளிப்படுத்தணுமோ அவருக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்துவார். கிருஷ்ணரும் பலராமரும் இந்த மல்யுத்த காலத்துல உள்ள நுழைஞ்ச போது அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கிருஷ்ணரை பார்த்தாங்க. மல்யுத்த காலத்துல பாகவதம் தசம ஸ்கந்தத்துல அந்த வர்ணனை இருக்கு. 10ஆம் ஸ்கந்தத்துல கம்சன் கிருஷ்ணரை கொள்றதுக்காக ஒரு பெரிய மல்யுத்தம் ரெஸ்லிங் மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. நீங்கெல்லாம் டிவில ரெஸ்லிங் மேட்ச் பாக்குறது ரொம்ப பெருசா இருக்கு. அது ஏமாத்து வேலைதான் இல்லை. ஆல்ரெடி பிளேசி வச்சுட்டு ஆக்டிங் பண்றாங்க, நடிக்கிறது. ஆனா ரியல் ரெஸ்லிங் மேட்ச் எங்க நடந்தது? கிருஷ்ணா பலராமருக்கும் சாமுரா முஸ்டிகா பெரிய பெரிய மல்லர்கள். இந்த ரெஸ்லிங் மல்லர், இந்த மல்யுத்த வீரர்கள்லாம் பெரிய மலை மாதிரி இருக்காங்க, மாமிச மலை மாதிரி இருக்கு. கிருஷ்ணரும் பலராமரும் சிறு பாலகர்கள், 7-8 வயசு, அவ்வளவுதான். ஆனா பெரும் மலையை சாச்சாங்க, பெரும் மலை போன்ற மல்லர்கள். அந்த மல்யுத்த காலத்துல இங்க வரும்போது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. கம்சனுக்கு கிருஷ்ணர் நித்தியமான காலம், மரண தேவதையா தெரிகிறார். கம்சனுக்கும் அவருடைய கூட்டாளிகள் கம்சா, சானூரா, முஷ்டிகா, அங்க இருக்கிற அசுரர்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் நித்தியமான காலம், மரண தேவதையா காட்சியளிக்கிறார். வசுதேவருக்கும் தேவிக்கும் நந்தகோபர் யசோதாமாவுக்கும் அவருக்கு பிரியமான குழந்தையா காட்சியளிக்கிறார். மதுரையில் உள்ள இளம் பெண்களுக்கு அவர் ஆசை நாயகனா காட்சியளிக்கிறார். பிருந்தாவனத்து கோபிகைகளுக்கு அவர் காதலனாக காட்சியளிக்கின்றார். வயதுக்கு முதிர்ந்த மதுராவாசிகளுக்கு அவர் குழந்தையை போல காட்சியளிக்கிறார். இப்படி அங்க யாரெல்லாம் கிருஷ்ணரை எந்த மாதிரி பாக்குறாங்களோ அது எந்த மாதிரி அவங்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த போல காட்சியளிக்கிறார்.
ஏதாமா பிரபந்தே. ஒருவர் சரணடைவது கேட்டார் போல நான் பலனளிக்கிறேன். சரணடையாத ஆத்மாக்களுக்கு கால ரூபமா இருக்காரு. பிருத்யு சர்வஹரஸ்டாகம். சரணடையாத ஆத்மாக்கள் அசுரர்கள், அயோக்கியர்கள், நாத்திகர்கள், கொள்ளையர்கள், இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணா வந்து மரண ரூபத்துல வருவார். காலமா இருக்க. பக்தர்களுக்கு அன்புக்குரிய பகவானா இருக்க. பக்தர்களுக்கு அன்புக்குரிய பகவானா இருக்கு. சோ எப்படி கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த பூமியில நடந்து போகும்போது எல்லாரும் அவரை பார்த்தாங்க. ஜராசனும் பார்த்தான், கம்சனும் பார்த்தான், சிசுபாலனும் பார்த்தான், பீஷ்மர், பாண்டவர்கள், குந்தி தேவி இவங்களும் பார்த்தாங்க. பட் அவங்க எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இல்ல. எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இல்ல. எல்லாருக்கும் கிருஷ்ணன் தன்னை முழுமையா வெளிப்படுத்தல. சரணடைக்கு ஏற்றார் போல வெளிப்படுத்துறாரு. நேற்று படிச்சுட்டு இருந்தோம். துவாரகையில் உள்ள மக்களுக்கு கிருஷ்ணர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரு, பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்களுக்கு கிருஷ்ணர் எப்படி வெளிப்படுத்த. துவாரகையில் உள்ள பக்தர்களுக்கு கிருஷ்ணா பரபிரமமாக, பரந்தாமனாக, பரம சத்தியமாக காண்கிறார். பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்களுக்கு கிருஷ்ணா அவங்களுக்கு அன்புக்குரியவராக, அன்புக்கு இனியவராக, அவங்க எந்த மாதிரி எல்லாம் ஒரு அன்பு செய்யணும் ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் காட்சி கொடுத்து. அதனால கிருஷ்ணாவுடைய பிறப்பும் சரி, அவரது மறைவும் சரி, அது வந்து நித்தியமானது, திவ்யமானது. முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல கொஞ்சம் சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனா உத்தவர் என்ன ஃபீல் பண்றாரு, சூரியன் அஸ்தமித்து விட்டது, கிருஷ்ணா மறைந்து விட்டதுனால உத்தவர் என்ன ஃபீல் பண்றாரு, அந்த கிருஷ்ணா என்ற சூரியன், மூல நாராயணன், சூரிய நாராயணன் ஒரு மறைந்து விட்டார், இந்த உலகமே அவருக்கு சூன்யமாகிவிட்டது. சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்தம் பிரகேணமே. கிருஷ்ணாவுடைய பிரிவுனால உத்தவா வந்து இந்த ஜட உலகத்தையும் சூன்யமா பார்க்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இங்க என்ன சொல்லியிருக்கு, பொதுமக்களின் பார்வையில் முன்பு தனது நித்தியமான சுயரூபத்தை, அப்ப பகவான் தோன்றியது நித்தியமான சுயரூபம், ஆத்ம மாயையா சுஜாமியகம், நான் உள்ளவாறு தோன்றுகிறேன். என்ன சொல்றாரு, நான் உள்ளவாறு தோன்றுகிறேன். ஆத்ம மாயா, என் சொந்த சரீரத்தோட வராரு கிருஷ்ணா வந்து, நமக்கு சொந்த சரீரத்தோட வராரு. கிருஷ்ணா இங்க உள்ளது உள்ளவாறு தோன்றுகிறார். கிருஷ்ணா ஆசிட், கிருஷ்ணா ஆசிட், கிருஷ்ணா உள்ளது உள்ளவாறு தோன்றுகிறார். முக்கியமான சுரூபத்தை காட்டிய பகவான் கிருஷ்ணர் தேவையான தவத்தை செய்யாததால், தேவையான தவம், அப்போ தவ வாழ்க்கை இல்லாதவங்க கிருஷ்ணரை உணர முடியாது. யாருக்கு வந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அவங்களால கிருஷ்ணரை உணர முடியாது. கிருஷ்ணரை முன்னாடி இருந்தாலும் உணர முடியாது. உலகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க, பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, அறியாமையில பௌதிக பக்கத்துல மூழ்கி இருக்கிறவங்க, அவங்க முன்னாடி கிருஷ்ணா வந்தாலும் கிருஷ்ணரை அவங்களால பிடிக்க முடியாது. காரணம் வந்து தேவையான தவத்தை செய்யாதது. அப்போ கிருஷ்ணரை உணர்வதற்கு தவ வாழ்க்கை அவசியம். தவ வாழ்க்கை, தவ வாழ்க்கை என்பது யாராவது நம்ம மேல பிரிக்கிறது இல்லை. நீ கட்டாயம் பண்ணிதான் ஆகணும், நீ எப்படி பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு. தவ வாழ்க்கை என்பது, தவ வாழ்க்கை என்பது ஒருத்தனை பிரிப்பதல்ல. தவ வாழ்க்கை என்பது நமக்கு நாமே விரும்பி ஏற்றுக்கொள்ளும். தவ வாழ்க்கை என்பது நமக்கு நாமே விரும்பி ஏற்றுக்கொள்ளும். தவ வாழ்க்கை என்பது ஆச்சாரியன் சொன்ன விஷயங்களை பின்பற்றுவது. தப வாழ்க்கைங்கிறது ஆன்மீகத்துடைய கட்டளையை நிறைவேற்றுவது. தப வாழ்க்கைங்கிறது ஆச்சாரியன் சொன்னதை பின்பற்றுவது. தப வாழ்க்கை என்பது சாஸ்திர முறைப்படி நடப்பது. சாஸ்திரத்துல வர்ணிச்சிருக்கிற மாதிரி வாழ்க்கை வேண்டும். இதான் தப வாழ்க்கை. கலியுகத்துல அதிகாலையில் எழுந்திரிச்சாலே தப வாழ்க்கை தான். பக்தர் சங்கத்துக்கு வந்தாலே தப வாழ்க்கை தான். கோயிலுக்கு வந்தாலே தப வாழ்க்கை தான். பகவத்கீதையை படிச்சாலே தப வாழ்க்கை தான். கிருஷ்ண பிரசாதம் மட்டும் சாப்பிட்டா தப வாழ்க்கை. கணவன் மனைவி சேர்த்து வாழ்ந்தா தப வாழ்க்கை. பக்தர் சங்கத்தில் இருந்தா தப வாழ்க்கை. ஆனா இந்த யுகங்கள்ல கடுமையா தவம் செஞ்சாங்க. இந்த யுகத்துல எல்லாம்
ரொம்ப தவம் செஞ்சார். தனி இடத்துல போய் மனதை கட்டுப்படுத்தி புலங்களை கட்டுப்படுத்தி தபஸ்யா பிரம்மச்சரியன தமேன தமேன தியாகேன பிரம்மச்சரிய வாழ்க்கையிலிருந்து மனதை கட்டுப்படுத்தி புலங்களை கட்டுப்படுத்தி பௌதிக விஷயங்களை தொடர்ந்து தனி இடத்துல போய் ஓ கோமஸ் தபஸ்யா கடும் தவம். ஆனா இன்னைக்கு கலியுகத்துல நம்மளால இந்த மாதிரி கடும் தவம் எல்லாம் செய்ய முடியாது. தனி இடத்துக்கு போறதும் தனிமையில இருக்கிறதும் தியானத்தின் மூலமா மனதை ஒருநிலைப்படுத்துவதும் இதெல்லாம் சாத்தியங்கள். அப்போ கலியுகத்துல பக்தியை பயிற்சி பண்ற தவம், சாஸ்திர விதிகளை பின்பற்றுவது தவ வாழ்க்கை, மனதை புலன்களை கட்டுப்படுத்திருக்கிறது தவ வாழ்க்கை, தவ வாழ்க்கை. சோ தவ வாழ்க்கை இல்லாம ஒரு நாள் தூய்மை அடைய முடியாது. ஒரு பக்தர் ஏகாதசி விரதம் இருக்காரு, தவ வாழ்க்கை. ஆச்சாரிய தோன்றிய தினங்கள் மறைந்த தினங்கள்ல உபவாசம் இருக்காரு, தவ வாழ்க்கை. பகவானுடைய அவதார தினத்துல உபவாசம் இருக்காரு, தவ வாழ்க்கை. கிருஷ்ண பக்தி சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே நான் செய்வேன், தவ வாழ்க்கை. பக்திக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை புறக்கணிக்கிறது, பக்திக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் செய்வது தவ வாழ்க்கை. ஆனுகுல்யஸ்ய சங்கல்ப பிரதிகுல்யஸ்ய வர்ஜனம் ரசசிதி விஸ்வாசோ தேவனம்தா. கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை காப்பாற்றுவாரு, கிருஷ்ணரை தவிர வேற யாராலும் என்னை ரசிக்க முடியாதுங்கிறது தவறு. கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருக்கிறது, கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருக்கிறது தவ வாழ்க்கை. அதனாலதான் கலியுகத்துல தவ வாழ்க்கை வாழ்றவங்க ரொம்ப குறைவு. நிறைய பேர் சமய சடங்கை பின்பற்றுவாங்க, குறிப்பிட்ட மார்க்கத்தை பின்பற்றுவாங்க, தவ வாழ்க்கை வாழ தயாராக. எங்களுக்கு வழிபாடு வேணும், எங்களுக்கு வழிபாடு வேணும். நம்ம சாஸ்திரத்துல சொன்ன சடங்கு, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற சடங்கு முறைகளை செய்வோம், வழிபாடு செய்வோம். ஆனா அந்த தவ வாழ்க்கை வாழ தயாராக. தவ வாழ்க்கை வாழாம ஒரு நாள் தூய்மை அடைய முடியாது. ஏன்னா கிருஷ்ணா தூய்மையானவர். அவர் தூய்மையானவர் மட்டுமல்ல, தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். பவித்ரானாம் பவித்ரம் மங்களானாம் சமங்கம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையான. அந்த தூய்மையான கிருஷ்ணரை நான் அணுகணும்னா நான் தூய்மை அடையணும். என் புலங்கள் தூய்மை அடையணும், என் பார்வை தூய்மை அடையணும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் அதோக்ஷஜா, அத ஐக்ஷஜா. நம்முடைய பௌதிக பார்வைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நம் பௌதிக புலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நம் பௌதிக சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்பேற்பட்ட பரம உன்னதமான புருஷோத்தமனை, பரம புருஷோத்தமனை இந்த ஜன புலங்களால உணர முடியாது, ஜன புலங்களால பார்க்க முடியாது. சோ கிருஷ்ணா இந்த பூமியில இருக்கும் போது ஜடப்புலங்களால் அவரை பார்க்க முடியும், யாராலும் பார்க்க முடியல. அப்படி ஜடப்புலங்களை கொண்டு பார்க்கிறவங்களுக்கு கிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதனா தெரிஞ்சாரு. ஓகே, கிருஷ்ணா நினைக்கிற, ஓகே நீ என்ன ஒரு சாதாரண மனுஷனா நினைக்கிற, நினைச்சுக்கோ. அசுரனே, ஜராசந்தா, கம்சா, சிசுபாலா, என்ன ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறியா? ஓகே நினைச்சுக்கோ. அதுக்கும் கிருஷ்ணா அனுமதி கொடுக்கும். கிருஷ்ணா அனுமதி கொடுக்காம அப்படி கூட அவங்களால கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அதே சமயம் பக்தர்களுக்கு பகவான் அவருக்கு அன்புக்கு இனிவரா காட்சி. அதனால இந்த ஜராசந்தன், சிசுபாலன் இவங்க கூட தவம் செய்வாங்க. ஜராசந்தன் தவம் பண்ணியிருக்காரு, கம்சன் தவம் பண்ணியிருக்காரு, ராவணன் தவம் பண்ணியிருக்காரு. அந்த தவம் எல்லாம் வெற்று வேண்டு தவம், வெறும் வெற்று தவம். வரட்டு எந்த தவம் எதுக்காக? அந்த தவம் புலன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அசுரர்கள் எதுக்கு தவம் பண்ணுவாங்க? புலன்பு அனுபவிக்கிறாங்க. அந்த புலன்ப விஷயங்கள்ல அனுபவிக்கணுங்கிறதுக்காக, நானே அனுபவிக்கணும், நானே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும், நான் 3 சக்கரவர்த்தி ஆகணும், நான் 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இந்த 3 உலகத்தையும் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அதுதான் அவங்க லட்சியம். பொருளுரையில ரொம்ப அழகா சொன்னேன். ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவையும் புண்ணிய வழியில் செலுத்துவதற்காகவே வேத முறைப்படி சமய சடங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஜட உலகத்துல எல்லாரும் அறியாமை, அவித்யா அறியாமையில வாழ்ந்துட்டு
தன்னை உடலோட அடையாளப்படுத்திட்டு உடல் விஷயங்கள்ல மூழ்கி போய் கிருஷ்ணருடைய உன்னதமான நிலையை மறந்து போய் அதனாலதான் இருள்ல இருக்கணும். நம்ம எல்லாரும் இருள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இருள் அறியாமை இருளோடு ஒப்பிடப்படுது. வெளிச்சம் ஞானத்தோடு ஒப்பிடப்படுது. வெளிச்சம் ஞானத்தோடு ஒப்பிடப்படுகிறது, அறியாமை இருளோடு ஒப்பிடப்படுது. இந்த ஜட உலகமே ஒரு அவித்யா தான், இருள் நிறைந்ததுதான். ஜட உலகமே இருள் நிறைந்தது. சூரியன் மூலமா தான் வெளிச்சம் கிடைக்கும். சூரியன் வந்த உடனே இருள் மறைஞ்சிருது. அதே மாதிரி கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தகார் யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அதிகார். இருள் அறியாமையோடு ஒப்பிடப்படுகிறது, சூரியன் வெளிச்சத்தோடு ஒப்பிடப்படுகிறது. சூரியன் வந்த உடனே இருள் மறைந்து விடுகிறது, கிருஷ்ணர் தோன்றிய உடனே அறியாமை மறைந்து விடுகிறது. அதனாலதான் இந்த வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சமய சடங்குகள் இதெல்லாம் எதுக்காக? கிருஷ்ணரை நம் இதயத்துல எழுந்தருள பண்ணதுக்காக. அல்டிமேட்லி எதுக்காக வேத சடங்குகள், சமய சடங்குகள் எதுக்காக? பிரபா சொல்றாரு பாருங்க, பகவானின் உன்னத அன்பு தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்று பகவத்கீதை கூறுகிறது. யாரால பகவானுடைய அன்புக்குள்ள ஈடுபடுத்திக்க முடியும்? போதுமான புண்ணியம் இல்லாதால் மக்கள் பகவானின் லீலைகளால் கவரப்படுவதில்லை. எல்லாம் பாவிகளா இருக்கு. கலியுகத்துல மக்கள் பாவம் மேல பாவம் செஞ்சு பாவம் செய்யறதே தப்புங்கிறது மறந்து போய் அறியாமையினால பாவிகள் சமுதாயம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? சோ இந்த பாவிகள் சமுதாயம் நிறைய பாவம் செய்யறதுனால, போதுமான புண்ணியம் இல்லாத காரணத்தால் தான் மக்கள் பகவானிடத்தில் லீலைகளால் கவரப்படுவதில்லை. பாவ விலைகளை முற்றிலும் கடந்து விட்டால் மட்டுமே பகவான் உன்னத அன்பு தொழில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். என்ன சொல்லுவாரு? யார் ஒருத்தர் பாவ புண்ணியம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கிறதோ, ஏஷாம் தந்தகதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானா தே தந்த மோக நிர்முக்தா பஜதேமம் திடப்பிரதா. திடப்பிரதா. நிறைய பேர் கேட்பாங்க, பிரபு, நிறைய பேர் சத்சங்கத்துல கேள்வி கேட்பாங்க, பிரபு ஏன் நிறைய பேர் கிருஷ்ண பக்திக்கு வர மாட்டேங்கிறாங்க? சரி, ஒரு கேள்வி, ஏன் நிறைய பேர் கிருஷ்ண பக்திக்கு வர மாட்டேங்கிறாங்க? ரெண்டாவது கேள்வி, கிருஷ்ண பக்திக்கு வர்றவங்களும் அவங்க தீவிரமா இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருந்தாலும் பாதியில போயிடுறாங்க. இல்ல ரொம்ப வருஷமா இருந்தாலும் அப்படியே முன்னேற்றம் இல்லாம இருக்கு. ஏன்? என்ன காரணம்? இதுதான் காரணம். ஏஷா தொந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மா. ஏன் பக்தியில உறுதி ஏற்பட மாட்டேங்கிறது? இந்த புண்ணிய கர்மாக்களையும் பாவ கர்மாக்களையும் போக்கிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். பிரபு, பாவ கர்மாவை போக்கிக்கலாம், ஏன் புண்ணியத்தை போக்கிக்கணும்? புண்ணியமும் அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும். இந்த ஜட உலகத்துல நன்மை தீமை எல்லாம் கிடையாது. ஜட உலகம்னாலே தீமை தான். அந்த உதாரணம் அடிக்கடி நம்ம பேசுவோம் இல்லையா? பிரபுபா சொன்னது, மலத்துல நல்ல மலம் கெட்ட மலம், மலம்னாலே கெட்ட மலம் தான். சில நேரங்கள்ல கிராமப்புறத்துல போய் மலம் போவாங்க, வெளியே வெட்ட வெளியில மலம் போவாங்க. அப்போ ஒருத்தர் அப்பதான் மலம் போயிட்டு போறாரு. ஒருத்தர் அப்பதான் மலம் போயிட்டு போறாரு. பக்கத்துல இன்னொரு காஞ்ச மலம் இருந்துச்சு. அந்த வழியா ரெண்டு பேர் நடந்து போனவங்க, பாருங்க இந்த மலத்தோட அந்த மலம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆஃப்டர் ஆல் ரெண்டுமே மலம் தான். அது என்ன, இந்த மலத்தோட அந்த மலம் நல்லா இருக்கு, அது காஞ்சி போயிடுச்சு, இது காயல. மலம் தான், அது காஞ்சி போனாலும் மலம் தான், காயாம இருந்தாலும் மலம் தான். பிரபுபாதம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஜட உலகத்துல நன்மை தீமை எல்லாம் கிடையாது. ஜட உலகத்துல எல்லாமே தீமை தான். ஜட உலகத்துல இது நல்ல செயல், இது கெட்ட செயல், இது புண்ணிய செயல், பாவம். நோ, ஜட உலகமே பாவிகள் நிறைந்த உலகம். யாரு கிருஷ்ணரை புறக்கணிச்சாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஜட உலகத்துல இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? இங்க எது புண்ணியம்? கிருஷ்ணரை புறக்கணித்துட்டு கிருஷ்ணர் வேண்டாம் எனக்கு அப்படின்னு கிருஷ்ணரை மறந்து இருக்கிற இடத்துல என்ன புண்ணியம்? கிருஷ்ணரை விட்டுட்டா எல்லாம் பாவம் தான். சோ இந்த ஜட உலகமே பாவிகள் நிறைந்த உலகம். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு, மனித உடல். இந்த மனித உடல்ல ஒருத்தர் பாவ புண்ணியத்தை போய்க்க முடியும். ஏஷா தந்தகதம் பாவம் ஜனானா புண்ணிய கர்மானா. புண்ணிய கர்மா பாவ கர்மா ரெண்டும் வேற எடுக்கப்படணும். ரெண்டும் நம்ம வச்சுட்டு இருந்தா சரி, முதல்ல புண்ணிய கர்மா எடுத்துக்குவோம்.
புண்ணிய கர்மா இருந்தாலே நமக்கு பிறவி இருக்குன்னா அப்புறம் பாவ கர்மா பத்தி என்ன சொல்றது? புண்ணிய கர்மானாலும் சரி பாவ கர்மானாலும் சரி ஜன்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். பிரம்ம புவனா லோகா பவான உலகத்துக்கு போற வரைக்கும். பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம பேத்தத்து கவுந்தேயா புனர்ஜன்ம ந வித்யதே. ஒருத்தர் ரொம்ப புண்ணியம் செஞ்சு சொர்க்கத்துல போய் தேவராஜன் இந்திரன் ஆகலாம். சொர்க்கராஜன் தேவேந்திரன். ஐ ஆம் தேவேந்திரா, த கிரேட் தேவேந்திரா. ஆனா அங்க பலி மகாராஜ் வருவாரு, இரண்யாக்ஷன் வருவாரு, எண்ணெய் வருவாரு, சொர்க்கத்தை விட்டு ஓடணும். அப்ப என்ன புண்ணியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் கூட அந்த இந்திரனால தன் பதவியை தக்க வச்சுக்க முடியாது. கொஞ்ச காலத்துல அந்த பதவி விட்டு போய்தான். சோ புண்ணிய கர்மா செஞ்சு ஒருத்தர் இந்திரன் ஆகலாம், ஆனா என்ன பிரயோஜனம்? அது நிலைய இல்ல. பிரம்ம புவனா பிரம்ம உலகம், பிரம்மாவுடைய உலகத்துக்கு போனா கூட நிரந்தரம் இல்லை. பிரம்மலோகம் வரைக்கும் நிரந்தரம் இல்லை. மாவு பேத்தத்துக்கு கவுந்தேயா, என் உலகத்துக்கு யார் வர்றாங்களோ புனர்ஜன்ம ந வித்யதே, திரும்ப பெருவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் வைகுந்தம், துன்பமே இல்லாத இடம். இந்த உலகத்துல எல்லாரும் அதான் விரும்புறாங்க. ஐயோ எங்க நாட்டுல ஒரே சண்டை சச்சரவா இருக்கு, வேற நாட்டுக்கு போன நிம்மதியா இருக்கலாமா? அங்க வேற மாதிரி பிரச்சனை. இந்த உலகத்துல எந்த மூலையில போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. இல்ல இல்ல இந்த நாட்டுல நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல, இங்க சண்டை சச்சரவு கிடையாது, இங்க நல்ல புலன்பொருளா இருக்கு. ஆனாலும் ஒரு நாள் செத்து போயிடும். ஆனாலும் ஒரு நாள் செத்து போயிடும். அப்போ இந்த உலகத்துல இந்த உலகத்துல எந்த மூலையில போனாலும் ஜென்ம மிருத்து ஜெரா வியாதி துரத்தும். 3 விதமான துன்பம் துரத்திட்டே வரும். உடலால, மனதால, இயற்கையினால, மற்ற ஜீவராசிகளால. ஆஹ் சோ அதான் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும், வைகுந்தா. இங்க எல்லாரும் விரும்புறாங்க, எனக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை வேணும், இன்பமான வாழ்க்கை வேணும், ஆனந்தமா வாழணும். தேடி தேடி நாடு நாடா ஊர் ஊரா கண்ட கண்டமா சுத்துறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? பிரம்மலோகம் வரைக்கும் போனால் கிடைக்காதுன்னு போவோம். பிரம்மலோகம் வரைக்கும் போனால் கிடைக்காது. சோ பொருளுரையில சொல்லியிருக்காரு பாருங்க, இத்தகைய முயற்சிகளால் திருப்தி அடைவது சாத்தியமல்ல என்பதால் இதில் அவர்கள் தோல்வியே காண்கின்றனர். எதுல தோல்வி காண்றாங்க? பௌதிக உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பல்வேறு வழிகளில் தங்களது புலன்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றனர். ஆனால் இத்தகைய முயற்சிகளால் திருப்தி அடைவது சாத்தியமல்ல என்பதால் இதில் அவர்கள் தோல்வியே அடைகின்றனர். எய் சம்பர்ஷிஜா போகா துக்கயோனேவயே ஆத்யந்தவந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. புலன்களால பெறக்கூடிய இன்பத்துக்கு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. அப்படின்னா புத்திசாலி அதுக்கு பின்னாடி போட மாட்டாங்க. சோ பிரபா அடிக்கடி இந்த உதாரணம் தர, நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாது. மீனை தூக்கி தரையில போட்டுட்டு அதுக்கு எடுத்து பீட் பண்றது. இருக்க அந்த மீன் எடுத்து தரையில போடுங்க, நான் இன்னைக்கு பேபிகார்ன் சமைச்சிருக்கேன் கொண்டு ஊட்டி விடுறேன். அதுக்குள்ள மீன் செத்து போயிடும். மீன் எடுத்து தரையில போட்டு பேபிகார்ன் எல்லாம் ஊட்டி விட வேண்டாம். அது தண்ணிக்குள்ள சந்தோஷமா அது தேவையான உணவு சாப்பிட்டு. இதுதான் என்னன்னா இந்த ஜட உலகம், இயல்பற்ற நிலை. இயல்பற்ற நிலையில இங்க இங்க சௌகரியம் இல்லாத நிலை இடத்துல சௌகரியமா வாழ முயற்சி, சௌகரியம் இல்லாத இடத்துல சௌகரியமா வாழ முயற்சி. இதுதான் பிரபுபாத் ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ட். ஒரு ஜீவாத்மா தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடுறான். அடிக்கடி ஒரு புக்ல எழுதுவார் பிரபுபாத், all the jivas in this material world are not into our material, was struggling for this material. struggling, போராட்டம். ஒவ்வொருத்தரும் தன் நிலையை தக்க வச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க. போராட்டம் நடந்துட்டே இருக்கு, போர் தீர்ந்த பாடு இல்ல, இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இது சரீரம் மாறிட்டே இருக்கு, அது நடந்துட்டே தான் இருக்கு. சோ பிரபா என்ன சொல்றாரு, இந்த ஜட உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அது ஒருத்தனை தலைமுடிய புடிச்சு தண்ணியில அமுத்தி, தண்ணியில அமுத்துட்டு மேல தூக்கும். மேல தூக்கணும்னே அப்படி ஒரு சுவாசம் வரும். அப்ப திருப்பி அமுத்தணும், திருப்பி மேல தூக்கணும், திருப்பி அமுத்தணும். அப்படி பண்ணா அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு சுவாசம் கிடைக்கும், திருப்பி தண்ணிக்குள்ள அமுத்தணும். அந்த மாதிரிதான் தந்தா. தந்தான ரட்டிப்பு தன்மை, இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி பாவ புண்ணியம்
துவந்த மோகா. இந்த துவந்தா எதனால வருது? மோகா, இல்லூஷன். இந்த ரட்டிப்பு தன்மை அறியாமையினால வருது. துவந்த மோக நிர்முக்தா, விடுபடணும். இந்த ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டவனால மட்டும்தான் திடப்பிரதா, உறுதியா இருக்கு. ஏஷா துவந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜதேமாம் திடப்பிரதா. பக்தி தொழில உறுதியா இருக்கு. திடப்பிரதா அன்னைக்கு பேசுறோம். நிஷ்டா. நிஷ்டா எப்ப வரும்? திடப்பிரதா எப்ப வரும்? இதெல்லாம் போகணும், அனர்த்தம் எல்லாம் போகணும். மோகா, அறியாமை, அறியாமை இருள். சோ இங்க மீண்டும் அழகா பிரபா சொல்றாரு, ஆன்மீக வழியில் எண்ணற்ற வைகுந்த லோகங்களை கொண்டுள்ள பகவான் முக்தியடைந்த ஜீவராசிகளின் சுகத்திற்காக எண்ணற்ற ஏற்பாடுகளை செய்துள்ளார். பாத்தீங்களா? ஆன்மீக உலகத்துல நமக்கு பகவான் நல்ல வசதியெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு பைத்தியக்காரனா இங்க சுத்திட்டு இருக்கு. நம்மளை விட முட்டாள் யாரா இருக்கு? எனக்கு எல்லா உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அதான் இப்ப நடக்குது. அதான் நடக்குது. சொந்த ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு. சொந்த ஊர்ல சொந்த வீடு இருக்கு, நிலம் இருக்கு, அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. ஒருத்தர் சொந்த ஊர்ல கிராமத்துல, ரொம்ப அழகான கிராமம், எளிமையான வாழ்க்கை, தேவையானதெல்லாம் அங்கேயே கிடைக்குது, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. அதை விட்டுட்டு வேற நாட்டுல போய் சுத்தி, அதை விட்டுட்டு வேலை போய் இங்க வேலைக்கு போலாமா, அங்க வேலைக்கு போலாம், இங்க சம்பாதிக்கலாமா, அங்க சம்பாதிக்கலாமா, அங்க இடம் வாங்கலாமா, இங்க இடம் வாங்கலாமா, அந்த நாட்டுக்கு போலாமா, இந்த நாட்டுக்கு போலாம். அதேதான் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம கிருஷ்ணாவுடைய உலகத்தை விட்டுட்டு, கிருஷ்ணா வந்து அவருடைய தாமம் சிந்தாமணி தாமம். யோசிச்சு பாருங்க. சிந்தாமணி தாமம், கேட்டதெல்லாம் கொடுக்கிற கல்பவருஷ மரம். பகவானுடைய தாமரை, அனைத்து துன்பத்துக்கும் புகலிடமா இருக்கக்கூடிய பகவானுடைய தாமரை திருப்பாதம். அவருடைய மந்தகாச புன்னகை, தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துமணி, கழுத்துல கௌசவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராணி, எல்லோரையும் கவரக்கூடிய கிருஷ்ணா. அவரை விட்டுட்டு இங்க வந்து நாயா பேயா 5க்கு 10க்கு பேருக்கு ரோசிச்சு நம்மளை விட முட்டாள் யாரா இருக்கு? இதுதான் அறியாது. இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு ஆன்மீக உலகத்தை தொலைச்சிட்டு, ஆன்மீக உலகத்தை விட்டுட்டு இங்க வந்து சுகத்துக்காக கிருஷ்ணா. பிரபுபா என்ன சொல்றாரு? கிருஷ்ணா தான் இன்பத்தின் இருப்பிடங்கிறார். கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் பிளஷர். அந்த இன்பத்தோட இருப்பிடத்தை விட்டுட்டு துன்பமான இடத்துல இன்பத்தை தேடிட்டு இருக்கு. இதுதான் அறியாம. இன்பத்தின் இருப்பிடத்தை விட்டுட்டு துன்பமான இடத்துல இன்பத்தை தேடுறான். பாருங்க நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கணும். அதுக்கப்புறம் பிரபுபா என்ன சொல்றாரு? திரும்ப அதே வேர்டு தான். ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவையும் புண்ணிய வழியில் செலுத்துவதற்காகவே வேத முறைப்படியான சமையல் சடங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லா சமூக பிரிவுகளுக்கும் உரிய நியமிக்கப்பட்ட கொள்கைகளை உறுதியாக பின்பற்றுபவரால் உண்மை, மன அடக்கம், புலனடக்கம், பொறுமை முதலான குணங்கள் ஒருவரால் அடைய முடியும். மேலும் பகவானுக்கு தூய பக்தி தொண்டை செய்யும் பணித்தரத்திற்கு அவர்களால் உயர முடியும். வேதத்துல சொன்ன நியமங்களை பின்பற்றுறதுனால ஒருத்தர் படிப்படியா தூய பக்தி தொண்டுக்குன்னு வருவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேத சடங்குகள் எல்லாம் சடங்காதான் இருக்கு. ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், அவருடைய பின்னாடி உள்ள தாத்பரியம் என்ன, ஒண்ணுமே தெரியாது. இப்ப கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபம் ஏன் ஏத்துறீங்க? எல்லாரும் ஏத்த சொன்னாங்க, ஏத்துனேன். அது சாயந்தரம் விளக்கு போட சொன்னாங்க, போட்டேன். அப்புறம் கார்த்திகை மாசத்துல இந்த தீபம் வர, கார்த்திகை தீபம் வர அன்னைக்கு விளக்கு வாங்கி வைங்கன்னு சொன்னாங்க, வச்சேன். அதுக்கு பின்னாடி உள்ளது என்ன எங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாது. சின்ன வயசுல எங்க அப்பா வந்து எனக்கு பட்டாசு வாங்கி தருவாரு. நாங்க என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பட்டாசு தீபாவளிக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் பட்டாசு எடுத்து வச்சு. இது எவ்வளவு பேர் வீட்டுல நடந்ததுன்னு தெரியாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டுல எல்லாம் நடக்கும். என்ன பண்ணுவாங்க, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கும் போதே சொல்லிடுவாங்க, அண்ணா எல்லாத்தையும் வடிச்சிடாத, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, தீப தண்ணி வச்சுக்கோ. நாமளும் ரொம்ப புத்திசாலித்தனமா கொஞ்சம் பட்டாசு எடுத்து வச்சு அது தீப தண்ணி வைப்போம். ஆனா ஏன் தீபம் வச்சோம், எதுக்கு பட்டாசு வச்சோம், ஒண்ணுமே தெரியாது. ஏதோ பலகாரம் சாப்பிட்டோமா, பட்டாசு வச்சுமா, படம் பார்த்தோமான் தான் வாழ்க்கை. பலகாரம் சாப்பிட்டோமா, பட்டாசு வச்சுமா, படம் பார்த்தோமா, பா பா பா, கடைசியில பயா. இதோ பாவர்கா, பிரபா சொல்லு பாவர்கா. பாவர்கா என்னது? பா அப்படின்னா பயம், மிருத்யு.
பா 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 பா. பயா. பயம் இருக்கே. பயம் தொடர்ந்துட்டே இருக்கு. என்ன ஆக போகுது? இந்த தீபமாவது என் வாழ்க்கையில வெளிச்சம் காமிக்குமா? இதுக்கடையில விடியல ஆச்சுன்னு எல்லாம் வேற சொன்னாங்க. நீ விடியவே இல்லை. விடியல ஆச்சுன்னு எங்க விடிஞ்சது? அவங்க வீடுதான் விடிஞ்சிருக்கு. பொதுமக்களுடைய வீடெல்லாம் விடியல. அது வேற டிபார்ட்மெண்ட். சரி போட்டோம். ஆஹ் என்னன்னா, இந்த ஜட உலகம் இருள், அறியாமையோட ஒப்பிடப்படுது. தமசோமா ஜோதிர்கம, அசதோமா சத்தம, மிருத்யோமா அமிர்தம். வேதங்கள் என்ன சொல்லுது? ஏ ஜீவாத்மாவே, அறியாமையில உட்கார்ந்துட்டு இருக்காக, ஞானத்தை நோக்கி வா. நீ உண்மை இல்லாத வாழ்க்கையில இருக்க, உண்மையான வாழ்க்கைக்கு வா. நீ மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்க, மரணம் இல்லாத பாதைக்கு வா. இப்ப தீபம் ஏற்றும் போது என்னது? இந்த அறியாமை போக வேண்டும். எப்படி தீபம் ஏத்து நடந்து ஒரு இடத்துல தீபம் வச்ச உடனே இருள் போயிடுது. தீபம் ஏத்தின உடனே இருள் போயிடுது. அந்த மாதிரி நம் இதயத்துக்கு அறியாமை போகும். தேசா வேகானுகம் பார்த்தம் அகம் அஜானஜம் தமக ஞாசிவம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. ஞான தீபம், ஞான தீபேன பாஸ்வதா. சோ கிருஷ்ண பக்தருக்கு பகவான் என்ன பண்றாரு? அவர் இதயத்தில் இருந்து கொண்டே அறியாமை போக்குறேங்கிறார். தேசாம் ஏவா அனுகம் பார்த்தம், ஏவா அனுகம் பார்த்தம். யார் ஒருத்தர் என்னை எப்போது வழிபட்டு இருக்காங்களோ, தேசாமே தேசாம் தொடர்ந்து ஒழுங்கா, தேசாமேகா ஏவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே பரமாத்மாவாக, அவர் இதயத்தில் இருந்து கொண்டே அறியாமை போக்கி ஞான தீபேன பாஸ்வதா, ஞானம்ங்கிற தீபத்தை ஏற்றி விடுகிறேன். அதனால இந்த தீபம் இருளை போக்கி வெளிச்சத்தை தருது. நம்மளும் வாழ்க்கையில யாராவது வெளிச்சத்தை காமிக்க மாட்டாங்களா தான் போராடிட்டு இருக்கோம். எப்பவுமே வாழ்க்கையில போராட்டம். யாராவது என் வாழ்க்கையில வழி காமிக்க மாட்டாங்களா? என் வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்க மாட்டாங்களா? இல்லையா? ஒரு பொண்ணும் மருமகள் ஆகுறா, மாமியார் ஆகுறா. ஒரு பொண்ணு தான் மருமகளா இருக்கா, அந்த பொண்ணு தான் மாமியார் ஆகுறா. இந்த பொண்ணு என் வீட்டுல விளக்கேற்றுவான்னு நினைக்கிறா. ஆனா விளக்கேற்றி வெளிச்சமேல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருக்கு. இது காலங்காலமா தீரவே மாட்டேன். அதான் பொய்யா இருக்கா? பொய்யா இருக்கா? சோ இந்த தீபம் ஏத்துறது எப்படி? ஞான தீபேன பாஸ்வதா. ஞான தீபம் என்னது? அறியாமை இல்ல. எது அறியாம? இந்த உடலோட அடையாளப்படுத்துறது அறியாமை. அப்ப பகவத்கீதை ஞான தீபேன பாஸ்வதா, பாகவதம் ஞான தீபேன பாஸ்வதா. ஞான தீபம், ஞானம்ங்கிற தீபத்தை ஏத்தணும். எப்படி தீபம் ஏத்தின உடனே கார்த்திகை மாதத்துக்கு தீபங்கள்லாம் வரிசையா வச்சிருக்காங்க. அந்த தீபங்கள்லாம் பேசுது. தீபங்கள் என்ன பேசுது? நான் வந்துட்டேன், இன்னைக்கு இருட்டு இருக்காது, உங்க வாழ்க்கையில வெளிச்சுட்டா. அதே மாதிரிதான் கிருஷ்ணா பகவத்கீதை சொல்றாரு, நான் உங்க இதயத்துல இருக்கேன், நீங்க என்ன பக்தரா இருக்க, என்ன வழிபடுங்க, எங்க அன்பு செய்யுங்க, உங்க வாழ்க்கையில வெளிச்சுட்டா. ஏன் இன்னைக்கு வாழ்க்கையை வெடிய மாட்டேங்குது? கிருஷ்ணருக்கு யாரும் பக்தி பண்றது இல்ல, விளக்கை பொருத்துறது இல்ல. எப்படி விளக்கு சாயந்தரம் வீட்டுல விளக்கு பொருத்தும் போது அங்க ஒரு மங்களமான சூழ்நிலை உருவாகுது, அந்த மாதிரி பகவானை நினைக்கும் போது இதயத்துல இருக்கிற அறியாமை போகுது. சோ இந்த சாப்டரே கிருஷ்ணரை நினைக்கிறது தான். சோ தீபம் ஏற்றும் போது என்ன நினைக்கணும்? கிருஷ்ணா என் இதயத்துல தோன்றுங்க. ஓ தீபமே, நான் உன்னை ஏற்றிய உடனே இந்த இடமே பிரகாசமாகிவிட்டது. ஓ தீபமே, நான் உன்னை ஏற்றிய உடனே இந்த இடம் பிரகாசமாகிவிட்டது. கிருஷ்ணர் என்ற தீபம் என் இதயத்தில் தோன்றிய உடனே என் இதயத்தில் அறியாமை போய் என் இதயம் பிரகாசமாய். சோ அந்த நிறைய அசுர குணங்கள், நிறைய அசுர குணங்கள்ல இருக்கு இல்லையா? இந்த அசுர குணங்கள் போகும். சூரபத்மன், தாரகாசுரன், இந்த அசுரங்கள்லாம் கொள்றதுக்காக வேண்டிதான் கார்த்திகேயன், திருக்கார்த்திகை. சோ கார்த்திகேயா சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா. தேவர்களுடைய சேனா, தேவர்களின் சேனாதிபதி கார்த்திகேயன், ஸ்கந்தன். முருகன், கார்த்திகேயன், கந்தன், சண்முகன், நிறைய பேர் அவருக்கு. சண்முகா, ஆறு முகம், ஆறு முகன்.
எவ்வளவு பேர். சேனானினா மகஸ்கந்தா, நான் சேனைகளே கார்த்திகேயனா இருக்கேங்கிறார் பகவான். பகவான் இந்த பூமியில வரும்போது கார்த்திகேயனும் வர்றாரு. எப்பெல்லாம் கிருஷ்ணன் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்ப கார்த்திகேயன் வர்றாரு. கிருஷ்ணாவுடைய லீலையில யாரும் வந்தாரு? யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்குங்க. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்ப கார்த்திகேயன் வர்றாரு. கிருஷ்ணாவுடைய லீலையில யாரு கார்த்திகேயன்? ஆ? பதில் தெரிஞ்சவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? தீபத்துக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணா கொடுக்கலாம். என்ன பண்ணுவாங்க? முறுக்கு சீடை எல்லாம் போடுவாங்களா? சீதலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நாலு நாலு பிரம்மகுமாரர்கள் 4 பேர்ல ஒருத்தர் பிரபு. பிரம்மகுமாரர்கள் 4 பேரா? இல்லையே, நான் கிருஷ்ண லீலையில கேக்குறேன். ஓ கிருஷ்ணாவோட லீலையில கார்த்திகேயன் யார் வந்து? ஓ ஆம், ஞாபகம் இருக்கு பிரபு, பிரியா டக்குன்னு வர மாதாஜி. மாட்டேங்குது. சாம்பன் பிரபு. சாம்ப சாம்ப சாம்பனா? எஸ் பிரபு, சாம்பன். சாம்பன் தான் பிரபு. எனக்கே மறந்து ஆமாங்க போச்சு. பிரபு. எஸ் பிரபு. பாகவத்ல கிருஷ்ணாவுடைய பேரனோ இல்ல பையனோ வந்தாரு கார்த்திகேயன். பையன் தான் பிரபுஜி. சாம்பா. சாம்பன் பிரபு, சாம்பன் தான் பிரபு. சாம்பன் தான் அப்ப பிரபு. சைத்தன்ய மாப்பிள்ளையில யாரோ வந்தாரு? சைத்தன்ய மாப்பிள்ளையில சைத்தன்ய மாப்பிள்ளையில வந்து அச்சுதானந்தா, அத்வைதனுடைய பையன். சோ எப்பவுமே தேவர்கள்லாம் பகவானுக்கு சேவை பண்ண காத்துட்டு இருக்கு அவருடைய லீலையில பங்கு பெறுவது. சோ கார்த்திகேயா, ஸ்கந்தா, சோ எல்லா அசுரங்களையும் கிருஷ்ணரே கொல்லணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணா ஒரு பர்டிகுலர் அசுரனை கொல்றாருன்னா அதுக்கான காரணம் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஏதோ ஒரு பக்தர்கிட்ட போய் தொந்தரவு பண்ணியிருப்பாரு, இல்ல அந்த பக்தரோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வந்ததுல அந்த அந்த அசுரனுக்கு தன் கையால முக்தி கொடுத்திருப்பாரு. மேபி அந்த அசுரனும் கிருஷ்ணர் கையால முக்தி அடையணும்னு பாக்கியப்பட்டு ஒரு அசுரன் பாருங்க, ஒருத்தர் அசுரனே அசுரனா பிறந்தாலும் கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறதுக்கு அவன் பாக்கியப்படு. அதனாலதான் பிரகலாதர் சொன்னார். பிரகலாதர் என்ன கஷ்டப்பட்ட சொன்னாரு, என்ன கஷ்டப்பட்டு சொன்னா, அரே பிரகலாதா, உன் சித்தப்பாவை கொன்னவன்டா விஷ்ணு. ஓ, சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு. பகவான் கையால கொல்லப்பட்டதுனால முக்தி அடைஞ்சாரு. அடே பிரகலாதா, உன் சித்தப்பாவை கொன்னவனியா நீ வழிபடணுங்கிறா. அன்னைக்கு போனான் என்ன கஷ்டம். சோ கிருஷ்ணர் ஒருத்தர் கொல்லணும்னா அதுக்கே ஒரு பாக்கியம் பண்ணிருக்கு. கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறதுக்கே ஒருத்தர் பாக்கியம் பண்ணிருக்கு. எல்லா அசுரங்களையும் கிருஷ்ணர் நேரடியா வந்து கொள்றது இல்ல. சோ சில அசுரங்களுக்கு இந்த மாதிரி கார்த்திகேயன் வரணும். தேவி தேவி வந்து பார்வதி கொல்லணும். மகிஷாசுரன், மகிஷாசுரனை கொள்றதுக்கு பார்வதி, சூர பத்மனை கொள்றதுக்கு முருகர், திரிபுராசுரனை அழிக்கிறதுக்கு சிவபெருமான். ஒரு சில அசுரங்களுக்கு தேவர்களே போதும், கிருஷ்ணா தேவையில்லை. பர்டிகுலரா கிருஷ்ணா வந்து அந்த அசுரத்துக்கு முக்தி கொடுக்கறதுக்கு அவரே வருவார். அந்த சமயத்துல பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வது. சோ கார்த்திகேயா பாருங்க, கார்த்திகை இந்த பூமியில பிறக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சிவபெருமா வந்து தீரா. ரோப்பா என்ன சொல்றாரு, தீரன்னா சிவபெருமான். அவரை யாராலும் கிளர்ச்சி அடைய வைக்கவே முடியாது. பார்வதி தேவி அவ்வளவு அழகு, பார்வதினால கூட சிவபெருமானை அஜிடேட் பண்ண முடியாது, கிளர்ச்சி அடைய வைக்க முடியாது. ஒரு தடவை காமதேவன் முயற்சி பண்ணார். சிவபெருமான் என்ன பண்ணாரு, காமதேவன் எரிச்சு பஸ்மமாக்கிட்டார். அதனாலதான் இன்னைக்கு காமதேவனுக்கு உருவம் கிடையாது. அனங்கா, காமனுக்கு இன்னொரு பேர் அனங்கா. அங்கா மீன்ஸ் ஃபார்ம், ரூபம். அனங்கான ரூபம் மற்றும். காமதேவன் எல்லா பக்கம் இருக்காரு, அவர் ரூபம் இல்ல. சிவபெருமான் எரிச்சு பஸ்மமாக்கிட்டார். அப்புறம் எல்லா தேவர்களும் பிரார்த்தனை செய்ய, அதுக்கப்புறம் எல்லாருடைய நன்மைக்காக அவர் ஒத்துக்கிட்டார் கார்த்திகேயன் பிறக்கிறது. கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரங்கள் என்ன பண்ணாங்க, அந்த 6 குழந்தை, அதான் 6 முகம். அந்த ஒரு குழந்தையா இருந்தார். 6 குழந்தை ஒரு குழந்தையா. கார்த்திகேயன் 6 முகம், சண்முகன். சோ எப்படி இந்த முருகப்பெருமானுடைய அவதாரம் அசுரர்களை தண்டிக்கிறது, பக்தர்களை பாதுகாக்கிறது. தேவர்களுக்கு எல்லாம் எப்ப துன்பம் வருதோ உடனே முருகப்பெருமான் அவங்க சார்பா போய் சண்டை போடுறாங்க.
ஆனா தெரியல மக்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இது பண்றோம், ஏன் முருகனை வழிபடுறாங்க, ஏன் கார்த்திகை தீபம் வைக்கிறாங்க, ஏன் சிவபெருமான வழிபடுறாங்க. ஏதோ வைக்கிறான், தீபம் வச்சேன், நல்ல தீபம் வைங்க சரி. இன்னைக்கு தீபம் வைக்கிறதெல்லாம் கூட மாறிடுச்சு. இப்போ லைட் செட்டிங் போட்டு விட்டுறாங்க, லைட்லயே எலக்ட்ரிக்கல்ல லைட்டு. முன்ன அதெல்லாம் பாருங்க, வேத காலத்துல தீபம் ஏத்தணும். அந்த தீப ஒளி நம்ம மேல படும்போது நமக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதனாலதான் அது எள்ளெண்ணெய்ன்னு சொல்லல, நல்ல எண்ணெய்ன்னு சொல்றாங்க. நெய்யினால் ஏற்றக்கூடிய தீபம், நல்ல எள்ளெண்ணெயினால் ஏற்றக்கூடிய தீபம் அந்த சுவாசம், அந்த எண்ணெயோடைய அந்த ஜுவாலை, அதை சுவாசிக்கிறது, அந்த வெளிச்சம் உடலுக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு பெரும்பாலான ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்கள்ல லைட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு சில கோயில்கள்ல லைட்டு போட்டாங்க. பெரும்பாலும் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்ல அந்த விளக்கு ஒளியில தான் பெருமாள் தெரியும். ஒரு கோயிலுக்கு விளக்கொலி பெருமாள்னே பேர். எங்க காஞ்சிபுரத்துல இருக்காரு விளக்கொலி பெருமாள். விளக்கொலி காஞ்சிபுரத்துல இருக்காரு. இங்க வேற ஏதோ கிளாஸ் நடக்கு. விளக்கொலி பெருமாள். சோ இந்த நல்லெண்ணெய்க்கு அது எள்ளெண்ணெய், ஆனா உடம்புக்கு நல்லதுன்னா அது நல்லெண்ணெய். அப்புறம் நெய், இதுல போட்டு தீபம் ஏற்றுவது சயின்ஸ் எக்ஸ். நீங்க சுவிட்ச போட்டா லைட் எரியுது, எதுக்குங்க தீபம்லாம்? அப்புறம் மெழுகுவர்த்தி ஏற்றுறது, தீபத்தை அணைக்கிறது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரமே இல்லை. தீபத்தை ஏற்றதா நம்ம கலாச்சாரம், தீபத்தை அணைக்கிறது அசுர கலாச்சாரம். இந்த வெஸ்டர்ன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கேக்கு மேல மெழுகுவர்த்தி வச்சு ஊறுவாங்க, துப்பிடுவான் கேக்கு மேலேயே, அதை பிரசாதமா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. மெழுகுவர்த்தி அணைக்கிறேன்னு சொல்லி அதுல துப்பி அவனுடைய பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கும். அது நம்ம கலாச்சாரம் இல்ல. நம்ம கலாச்சாரம் விளக்கு ஏற்றுவது ஆஸ்பீஷியஸ், விளக்கு அணைக்கிறது இன்ஆஸ்பீஷியஸ். விளக்கு அணைப்பது அமங்கலம், விளக்கு ஏற்றுவது மங்களம். விளக்கு அணைச்சிட்டு பண்றதெல்லாம் அமங்கலம், விளக்கு ஏற்றி பண்றதெல்லாம் மங்களம். அல்லது திருடுறது, கொள்ளையடிக்கிறது, தப்பு பண்றதெல்லாம் இருட்டுல பண்ணுவாங்க, நல்ல விஷயத்த இருட்டுல பண்ண மாட்டாங்க. நீ கலியுகத்துல பாருங்க, எல்லாம் தலைகளும் நடக்கும். ராத்திரி பூரா வேலை செய்யறாங்க, பகல்ல தூங்கிட்டு இருக்காங்க. செய்யக்கூடாத நேரத்துல செய்யக்கூடாத வேலையை செய்வோம். அதான் கலியுகனாலே தலைகால் நடக்கு, தலைக்கால் புரியாம நடக்கிறது தான். நெத்து குத்துல முண்டமா நடக்கிறதா, தலை இல்லாத முண்டமா தான். கலியுக மக்கள் எல்லாம் தலை இல்லாத முண்டமா தான் நடக்கும். தலைன்னா புத்தி, புத்தியே இல்ல, ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் ஒண்ணு தெரியும். சோ இந்த விளக்கு ஏற்றுவது ஆஸ்பீஷியஸ், மங்களம். தினமும் விளக்கு ஏற்றணும், காலையில சாயந்தரம். வீட்டுல விளக்கு ஏத்துறமோ இல்லையோ, டிவி சீரியல் ஆன் பண்ணிடுவான், இல்ல நியூஸ், சினிமா, டிராமா, போச்சு எல்லா கல்ச்சர். சோ இங்க என்ன சொல்லியிருக்கு, இந்த சமய சடங்குகள் ஏற்படுத்தப்பட்ட எதுக்காக, வேத முறைப்படியான சமய சடங்குகள் எதுக்காக ஏற்பட்ட, ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவையும் புண்ணிய வழிகள் செலுத்துவதற்காக. புண்ணிய ஆத்மாக்களாக, அந்த புண்ணிய ஆத்மாக்களாகும் போது என்னாகும், சமூக பிரிவுகளுக்குரிய நியமிக்கப்பட்ட கொள்கைகளை உறுதியாக பின்பற்றுவதால் உண்மை, மன அடக்கம், புலனடக்கம், பொறுமை, இந்த முதலான குணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். மேலும் பகவானுக்கு தூய பக்தி தொண்டை செய்யும் படித்தரத்திற்கு அவர்களால் உயர முடியும். இதோட நோக்கம் என்னது, வேதத்துடைய நோக்கம் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையதுக்கு தான். ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டு என்ன பண்ணாலும் காலவரையம் தான், சமய வகி தேவை. அப்ப என்ன பண்ணணும், வீட்டுல பூஜை மண்டபத்துல கிருஷ்ணருடைய படம் எல்லாம் வச்சு, கிருஷ்ண போட்டோ வச்சு, அதுக்கு முன்னாடி தீபம் எல்லாம் ஏற்றி, வீடெல்லாம் தீபம் வச்சு பிரசாதம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அப்புறம் நாம சாப்பிடணும். இதுதான் பண்டிகை. பண்டிகை கொண்டாடுறது எதுக்கு, பகவானை வழிபடணும், பகவானை பற்றி கேட்கணும், பகவானை பற்றி நினைக்கணும். அல்டிமேட்லி தி ஸ்மரண் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மரணம். பண்டிகைகள், திருவிழாக்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டதே பகவானை நினைக்கிறதுக்கு தான். கோயிலுக்கு போகணும், அங்க தீபம் ஏற்றணும், வீட்டுல தீபம் ஏற்றணும், பிரசாதம் பண்ணி விநியோகம் பண்ணணும், பகவான் பற்றி பாடணும், கேட்கணும். எப்படி கிருஷ்ண உணர்வில் உயர்வதற்கு, தூய பக்தி தொண்டை செய்யும் படித்தரத்திற்கு அவர்களால் உயர முடியும். இத்தகைய உன்னத பயிற்சிகளால் மட்டுமே ஆசைகள் முழுமையாக திருப்திப்படுத்தக்கூடும்.
எனக்கு விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடும். ஓ, பண்டிகை வந்துருச்சா, பண்டிகை வந்து வெரைட்டியா பிரசாதம் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பிரசாதம், ஆயிரக்கணக்குல இருக்கு. அப்ப நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கா, பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடும். சோ இப்படி எல்லாருக்குமே கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஏற்படும், கிருஷ்ண உணர்வோடு செய்யும். அதுதான் ஸ்மரணம். சோ உத்தவர் எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? தவ வாழ்க்கை இல்லாதவருக்கு முன்னாடி இருந்து கிருஷ்ணர் மறைச்சிட்டாரு, தவ வாழ்க்கை வாழ்ற கூட எப்பவுமே கிருஷ்ணர் இருக்காரு. தவ வாழ்க்கை வாழாதவங்க, பொதுமக்களின் பார்வையின் முன்பு தனது நித்தியமான சிவரூபத்தை காட்டிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவையான தவத்தை செய்யாததால் தம்மை உள்ளபடி காண முடியாதவர்களின் பார்வையிலிருந்து தமது உருவத்தை மறைத்துக் கொண்டார். கிருஷ்ணரை உணர முடியாத கண்ணில இருந்து கிருஷ்ணர் மறைச்சிட்டாரு. ஆனா பக்தர் இதயத்துல எப்பவும் பகவான் நித்தியமா குடியிருக்காரு. யார் ஒருத்தர் பகவானுடைய நாம ரூப லீலைகளை நினைச்சிட்டு இருக்காங்களோ, யார் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவங்க பகவானை உடனே பார்த்துட்டே இருக்காரு. சந்த ஸ்ரதேசு ஹிருதய ஹிருதயோஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் பிரேமாஞ்சன சிறித பக்தி விலோச்சனேன. பிரேமங்கிற மை பூசப்பட்ட கண்ணால் உள்ளவங்களுக்கு கிருஷ்ணா எப்பவும் காட்சி கொடுத்துட்டே இருக்காரு, அவங்க இதயத்துல எப்பவும் இருக்காரு. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தசதே விகதேஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம், அச்சிந்திய சக்தி. சோ கிருஷ்ணா எல்லா விதத்திலும் இருக்காரு, மனக்கற்பனையாளர் இதயத்திலும் இருக்காரு, பக்தர் இதயத்திலும் இருக்காரு, பௌதிகவாத இதயத்திலும் இருக்காரு, அசுரன் இதயத்திலும் இருக்காரு, விஞ்ஞான எல்லா இதயத்திலும் இருக்காரு. ஆனா யாராலும் உணர முடியல. அந்த இதயத்தில் இருக்கிற பகவான் தான் வெளியில கண்ணு முன்னாடி நடந்து போனாரு. யார் பரமாத்மா இதயத்தில் இருக்காரோ அந்த கிருஷ்ண பரமாத்மா நடந்து போனாரு, எல்லாரும் உணர முடியலையே. சோ அவங்க பார்வையில தன்னை மறைத்துக் கொண்டார். அதுக்குதான் ஒரு சீன் டிராமா கிரியேட் பண்ணார். எப்படி அந்த ஜராங்கிற அம்பு விடுற மாதிரி, விராவல்கிற இடம் துவாரகையில், இந்த ஜராங்கிற வேட அம்பு விட்டு எங்க அம்பு விட்டாரு? கால்ல அம்பு குத்தி யாராவது செத்து போவாங்க? கால்ல அம்பு குத்தி, சரி ஓகே, அப்படின்னாலும் கால்ல அம்பு குத்தி இல்ல கால்ல ஏதோ ஒரு கண்ணாடி துண்டு குத்திச்சு இல்ல முள்ளு குத்திச்சு, அது செப்டிக் ஆச்சு அப்படின்னு சீல் குடிச்சுன்னா காலை வேணா வெட்டி எடுக்கலாம், சாகல மாட்டாங்க. அப்ப சாதாரண மனிதனே கால்ல அம்பு குத்தி கால்ல அடிபட்டு சாக மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த முட்டாள்கள் அறிவிலிகள் இவங்க எல்லாம் குழப்பறதுக்காக, நாத்திகர்கள் முட்டாள்கள் அறிவிலிகள் இவங்க எல்லாம் குழப்பறதுக்காக கிருஷ்ணாத்துடைய பௌதீகமான அந்த விராட ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபத்தை விட்டார். இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் போது பகவான் பிரம்மாண்டமான விராட ரூபம் எடுத்துட்டார், அந்த விராட ரூபத்தை விட்டார். ஆனா அவரோட ரூபம் சச்சிதானந்த விக்கிரகா. அவர் அந்த ஆனந்தமான நித்தியமான ஆன்மீக சரீரத்தோட வந்தாரு, திரும்பி அதே சரீரத்தோட போனார். அதாங்க அந்த வேர்டு என்னது? ஸ்வபிம்பம் லோகலோச்சனம். ஸ்வபிம்பம் அவரது சுயரூபம், சுயரூபத்துல வந்தாரு, சுயரூபத்தோடய போனார். சேம் ஃபார்ம், நத்திங் சேஞ்ச், எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கும் ப்ரோப்பா வந்து கீழே பொருள் சொல்லியிருக்க. பகவான் அவதரித்திருந்த பொழுது அவரை உள்ளபடி கண்டு தங்களது பௌதிக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவர்களால் அவருடன் அவரது ராஜ்யத்துக்குள் செல்ல முடிந்தது. ஆனால் பகவானை உள்ளபடி காண முடியாமல் பௌதிக ஆசையிலேயே தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பவர்களால் பரமபதத்தை அடைய இயலவில்லை. இப்ப 2 விதமான நபர்கள் இருக்காங்களா. ஒருத்தங்க வந்து பகவான் அவதரித்த பொழுது அவரை உள்ளபடி கண்டு தங்களது பௌதிக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடிந்தவர்கள், கிருஷ்ணர பகவானா புரிஞ்சுட்டு அவரோடு சேர்ந்து இன்பம் அனுபவிச்சாங்க துவாரகாவாசிகள், அவரும் பகவானுடைய போனாங்க. அதே சமயம் பௌதிக ஆசைகளே தொடர்ந்து பற்று கொண்டிருந்தவர்கள் பரமபதத்தை அடையணும். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு பௌதிக ஆசை இருந்தாலும் அதை ஓரமா வச்சுட்டு அந்த ஆசைகளே எப்படின்னா கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறது பண்ணணும். அப்ப நம்ம பகவான்கிட்ட போயிடலாம். கிருஷ்ணரை விட்டுட்டு பௌதிக ஆசைகள் மட்டுமே கவனமா இருந்தோம், போச்சு, பரமபதத்தை அடைய முடியாது. நிறைய பக்தர்களுக்கு பௌதிக ஆசை இருக்கு. நேற்று பார்த்துலையா சகாம பக்தர்கள். சகாம பக்தர் என்ன பண்ணுவாங்க? பகவான்கிட்ட போக முடியாது, தேவலோகத்துக்கு வேணா போலாம்.
உனக்கு பதவி வேணுமா அனுபவிச்சுக்கோ, பேர் வேணுமா, புகழ் வேணுமா, எல்லாம் அனுபவிச்சுக்கோ. ஆனா அது எல்லாம் வந்து எனக்கு பதவி பேர் புகழ்லாம் வேண்டாம், எனக்கு வந்தது நான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தினேன். கிருஷ்ணர் யுதிஷ்டர் மகாராஜுக்கு பதவி மேல ஆசை இல்லை, அவருக்கு புகழ் விரும்பல. ஆனா கிருஷ்ணர் கொடுத்தாரு, அது கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தினேன். பலி மகாராஜுக்கு பதவி கிடைச்சது, பேர் கிடைச்சது, புகழ்கள் எல்லாம் கிடைச்சது, ஒரு செகண்ட்ல கிருஷ்ணர் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அவரும் சரணாகதி பண்ணார், அவரும் பகவான். சோ கிருஷ்ணாவுக்கு தெரியும் எந்த பக்தருக்கு கொடுத்தா அவர் பக்தி தொண்டை தொடர்ந்து பண்ணுவாரு, எவர்கிட்ட எடுத்தா பக்தி பண்ணுவாரு. அதனால கிருஷ்ணா வந்து யாருக்கு நல்லது பண்றாரு, அவர் நல்லது பண்றதுனாலே தான் யோகக்ஷேமம். யோகக்ஷேமம்னா பௌதிக வசதி இல்ல, யோகக்ஷேமம்னா கிருஷ்ணர் வந்து தூய பக்தி கொடுப்பாரு. யாருக்கு தூய பக்தி தராரு? அனன்யா சிந்தையந்தோ மாமே ஜனா பரிபாசதி தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம். மகான் ஒரு பக்தனுக்கு என்ன தேவை? ஒரு பக்தனுக்கு என்ன தேவை? பௌதிக வசதி, பதவி, பேர் போல அல்ல, கிருஷ்ண பிரேமம் தேவை, கிருஷ்ண பக்தி தேவை. அதை கொடுத்து அவன்கிட்ட இருக்கிற பக்தியை கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ஒரு பக்தன் இருக்கிற பக்தியும் காப்பாத்துறாரு, அவனுக்கு பக்தி எக்ஸ்ட்ரா கொடுக்கவும் செய்யறாரு, அவன் திரும்ப கூட்டிட்டு போயிடுவான். அதான் மீனிங். அப்புறம் பகவான் ஆதியான நித்தியமான ரூபத்துடனே அவரது அனைவரது பார்வையிலிருந்தும் மறைந்து போனார். அப்படின்னா பந்தப்பட்ட ஆத்மாக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போல அவர் தமது உடலை கைவிடவில்லை. கிருஷ்ணா ஆசிட்டிஸ், கிருஷ்ணா அப்படியே வந்தாரு, அப்படியே திரும்ப போனார். நம்பிக்கையற்ற நாஸ்திகர்கள் பொய் பிரச்சாரம் செய்வது போல பகவான் ஒரு சாதாரண பந்தப்பட்ட ஆத்மாவை போல் உடலை விட்டு விட்டார் என்பது இந்த கூற்று மறுக்கிறது. நம்பிக்கையற்ற அசுரர்களின் மிதமிஞ்சிய சுமையிலிருந்து உலகை விடுவிப்பதற்காக பகவான் தோன்றினார். இதை செய்த பிறகு உலகின் கண்ணிலிருந்து அவர் மறைந்து போனார். சோ நம்ம அதுதான் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு எனக்கு வந்து என் இதயத்தில் இருக்கிற அறியாமையை போக்குங்க கிருஷ்ணா, எனக்கு வந்து மிக உயர்ந்த வரமான அந்த கிருஷ்ண பிரேமத்தை கொடுங்க. எப்படி நலக்குவரன் மன்னிக்கிறவனுக்கு மிக உயர்ந்த பிரேமத்தை கொடுத்து அவங்க பக்தராகிங்களோ அதே மாதிரி எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடுங்க. வேறு வரத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? நான் பிரார்த்தனை செஞ்சு நம்ம தீபம் ஏற்றி பகவானுக்கு பிரசாதம் பண்ணி, பிரசாத விநியோகம் பண்ணி கிருஷ்ண உணர்வுலயே இருந்து பகவானுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு பண்டிகை அதுக்குதான். தீபத்தன்னைக்கு கிருஷ்ணருக்கு ஆராத்தி பண்ணணும், தினமும் துளசிக்கு தீபம் வைக்கணும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் வந்து தீபத்தன்னைக்கு மட்டும் தீபம் ஏற்றுவாங்க. மத்ததான் சுவிட்ச் போட்டு லைட் வருது இல்லைன்னு, சுவிட்ச் போட்டு லைட் எரிஞ்சாலும் இல்லைன்னா தீபம் ஏற்றணும். அந்த காலத்துல லைட் இல்லைங்க, அதனால தீபம் ஏத்துனாங்க. இப்ப எதுக்குங்க தீபாவளி தான் சுவிட்ச் போட்டா லைட் எரியுது? நோ, ஆஸ்பீஷியஸ் வந்து தீபம் ஏத்துறது தான். அதனால தினமும் காலையிலயும் மாலையிலயும் வீட்டுல தீபம் ஏத்து. அப்புறம் கார்த்திகை வீடு ஃபுல்லா தீபம் ஏத்து, பூஜை மண்டலம் தீபத்தால் அலங்கரிக்கும். நீங்க கேரளால போனீங்கன்னா கோயிலே ஃபுல்லா தீபத்துல அலங்கரிப்பாங்க. எல்லா குருவாயூர்ல போங்க, இந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி நிறைய தீபத்தோடைய இது வரிசைகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த விளக்கெல்லாம் அங்கேயே ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க, பொருத்தி வச்சிருப்பாங்க. ஒரு தடவை வந்து எண்ணெய் ஊத்தி ஊத்தி அப்படியே கோயில் ஃபுல்லா தீபமா இருக்கும். அந்த தீபத்துல ஜொலிக்கும். அதான் ஆஸ்பீஷியஸ். சும்மா கலர்ல லைட் போடுறது, ஆர்டிபிஷியலா விளக்கு ஏற்றுறதுல ஆர்டிபிஷியல் செயற்கையா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ கோபால். ஓகே, ஏதாவது கேள்விகள்?